ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தீபாவளியில் வெடிக்கக்கூடிய பட்டாசு சத்தத்துலேருந்து நம்ம பறவைகளை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோங்கிறது உங்களுக்கு முழுசாக புரியும். நம்ம வளர்க்கக்கூடிய ஃபின்ச்சஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பஜ்ஜீஸு, அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கன் லவ்பர்ட், காக்டெயில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிக சத்தத்தோடு வெடிக்கக்கூடிய பட்டாசு வெடிக்கும்போது பேர்ட்ஸ் ரொம்பவே பயப்படும். அதுலேருந்து எப்படி பேர்ட்ஸை பாதுகாக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பேர்ட்ஸோட கேஜ் இன்டோரில் இருக்குது அப்படின்னா அதிகமாக பட்டாசு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது நம்ம MP3 பிளேயர்ஸ் மூலிமா பாட்டு போட்டு அதை ஒரு குறிப்பிட்ட சவுண்டில் வச்சுருக்கும் போது என்னென்னா திடீர்னு ஏற்படுற சத்தத்துலேருந்து பேர்ட்ஸ் பயப்படாது. அது இல்லாமல் அவுட்டோரில் வச்சுருக்கிற கேஜில் எப்படி பேர்ட்ஸை பாதுகாக்கலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவுட்டோர் கேஜுக்கு பக்கத்தில் எந்த விதமான பட்டாசு அதிகமாக வெளிச்சம் தரக்கூடியதாக இருந்தாலும், அதிகமாக சவுண்டு தரக்கூடிய பட்டாசு கேஜுக்கு பக்கத்தில் வெடிக்காமல் இருக்கணும். மற்றபடி பேர்ட்ஸோட கேஜுக்கு கொஞ்சம் தூரத்தில் கொண்டு போய் வெடிக்கிறதுனால பேர்ட்ஸுக்கு அந்தளவுக்கு பேர்ட்ஸ் பயப்படாது. கிட்டவே வெடித்து ரொம்ப சத்தம் வந்தால் மட்டும்தான் பேர்ட்ஸ் ரொம்பவே பயப்பட்டு கேஜுக்குள்ளே ஃபுல்லாக பறக்கும்போது அதுகளுக்கு காயங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரீட் ஆகாத பேர்ட்ஸாக இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் வராது. அது ஒரு 2 நாள் பயத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியாயிடும். அதே ப்ரீட் ஆகி எக் லே பண்ணி இன்குபேஷனில் இருக்கிற பேர்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு வெடி சத்தம் கேட்கும்போது பேர்ட்ஸ் எக்கில் இருந்து வெளியே வந்துடும். திருப்பி இன்குபேட் பண்ணாது. அப்படிங்கும்போது என்னன்னா நம்மளுக்கு ஹேட்ச் அடியாகும். அதனால் பேர்ட்ஸோட கேஜுக்கு பக்கத்தில் எந்த விதமான அதிக சத்தம் தரக்கூடிய வெடிகளையும் வெடிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் புறா வளர்க்குறவங்களாக இருந்தால் நீங்கள் புறாவை காலையில் நீங்கள் மேய்ச்சலுக்கு நீக்கி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது மேய்ச்சலுக்கு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஈவினிங் திருப்பி கேஜுக்கு வரும்போது என்ன ஆகுனா எல்லோரும் வெடிக்கக்கூடிய வெடி சத்தத்தில் பேர்ட்ஸ் பயந்து கேஜுக்குள்ளே வராது. அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தீபாவளி அன்னைக்கு ஒரு நாள் அந்த பேர்ட்ஸோட கேஜுக்குள்ளேயே ஃபுட்டு அண்ட் வாட்டர் ரெண்டையுமே வச்சு அந்த நாள் பேர்ட்ஸை நீக்கி விடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி நீங்கள் நீக்கி விட்டீங்கனால அதிகப்படியான வெடி சத்தத்தில் பேர்ட்ஸ் ரொம்பவே பயப்பட்டு வேறு இடத்துக்கு போகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. அதனால் புறாக்களை மட்டும் அந்த ஒரு நாள் மட்டும் மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் கேஜிலே ஃபுட் அண்ட் வாட்டர் வச்சுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும்.